The message of holiness is unchangeable என்கிறதான ஆங்கில செய்தியின் தமிழாக்கம். பரிசுத்தத்தின் செய்தி மாறாததாய் உள்ளது அல்லது மாற்றக்கூடாதது. முதலாம் பாகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்தத்தின் செய்தி மாறாததாய் உள்ளது அல்லது மாற்றக்கூடாதது என்கிறதான இந்த பொருளின் கீழ் நாம் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். அது ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 32 வசனங்கள் வரை நான் வாசிக்கிறேன். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுபாவத்துக்கு விரோதமாக அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேலொருவர் விக்கிர தாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதுமில்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமேன். கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட இந்த வேத வாக்கியத்தோடு தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. இந்த வேளையிலே பரிசுத்தத்தின் செய்தி மாறாததாய் உள்ளது அல்லது மாற்றக்கூடாதது என்கிற இன்னொரு செய்தி நமக்கு உண்டு. நான் வேத வாக்கியங்களில் கவனித்ததென்னவெனில், தேவன் தன் முதல் வருகையில் வந்தபோது பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை அநேக மாற்றங்களை கவனித்தேன். பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் கை கொள்ளத்தக்க அநேக பிரமாணங்களை நான் பார்த்தேன். அவைகள் சடங்காச்சார பிரமாணம், ஓய்வு நாள் பிரமாணம்,
சுதந்திர வீத பிரமாணம், ஆசரிப்பு பண்டிகை நாட்களின் பிரமாணம், பின்னும் அநேக பிரமாணங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்ததை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த பிரமாணத்தின் மிக முக்கியமான பாகமான நல்லொழுக்க பிரமாணமும் இருந்தது. அது பரிசுத்தத்தின் பிரமாணமாகும். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே இதில் சில பிரமாணங்களான ஓய்வு நாள் பிரமாணம், சுதந்திர வீத பிரமாணம், அடிமைகளை ஆளும் பிரமாணம், எஜமான்களை ஆளும் பிரமாணம் ஆகியவற்றில் மாற்றம் கொண்டு வரப்பட்டன. ஆனால் நீங்கள் வேத வாக்கியங்களை கவனித்தால் பழைய ஏற்பாட்டின் தேவனின் நல்லொழுக்க பிரமாணமானது மாறினதாக இல்லை. தேவனின் நல்லொழுக்க பிரமாணம் மாறாததாயிருக்கிறது. அது மாற்றப்படக்கூடாததாயிருக்கிறது. ஆகவே தேவனின் நல்லொழுக்க பிரமாணம் புதிய ஏற்பாட்டில் இணைக்கப்பட்டுள்ளது. ஓய்வு நாள் பிரமாணம் மாற்றப்பட்டது அல்லது மிகைப்படுத்தப்பட்டது. 10 கட்டளைகளை நான் கவனித்த போது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக போன்ற பிரமாணங்கள் புதிய ஏற்பாட்டில் தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் கவனியுங்கள், 4ஆம் கட்டளையான ஓய்வு நாள் ஆசரிப்பு பிரமாணத்தில் அங்கே ஓய்வு வருடம் என்று ஒன்று இருந்தது. அங்கே நிலத்திற்கு ஒரு ஓய்வு வருடம் இருந்தது. ஓய்வு நாள் அதுதான் சனிக்கிழமை. மேலும் ஒவ்வொரு 7வது வருடமும் நிலத்திற்கு ஓய்வாக இருந்தது. அந்த 7வது வருடத்தில் உங்களால் விதைக்க முடியாது. ஆனால் இதையெல்லாம் கடந்து சென்று வேதத்தை சரியாக ஆராய்ந்து பார்த்தால் தேவனுடைய நல்லொழுக்க பிரமாணம் மாறாமல் இருக்கிறதை பார்க்கலாம். அது மிகைப்படுத்தப்பட்டது, இன்னும் கடுமையாக்கப்பட்டது. மற்ற பிரமாணங்கள் ஆவிக்குரியதாக்கப்பட்ட போது, ஆனால் இவைகளோ அவ்வாறே வைக்கப்பட்டது, இன்னும் கடினமாக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்களான மிருகத்தோடு புணர்வது, ஆண் ஆணோடு புணர்தல், பெண் பெண்ணோடு புணர்தல், எல்லா பாலியல் ஒழுக்கக்கேடுக்கும் எதிராக மோசேயினால் எழுதப்பட்டது. அது உபாகமம் 23ஆம் அதிகாரத்தில் உள்ளது போல் லேவியராகமத்திலும் எழுதப்பட்டது. அவைகள் மாற்றப்படவில்லை. ஏனெனில் பாவம் பாவமாகவே தோன்றும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. நல்லொழுக்க பிரமாணத்தில் காணப்பட்ட பாவம் நியாயப்பிரமாணம் தோன்றுவதற்கு முன்னே இருந்து உண்டாயிருந்தது. ஆம், நாம் அதை ஏதேன் தோட்டத்திலேயே கண்டுபிடிக்கலாம். அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமாயிருந்தது. நீங்கள் அதை கூர்ந்து கவனிப்பீர்களானால் இந்த விருட்சத்திலிருந்து வந்த தீய ஒழுக்கத்தை குறித்ததான விஷயத்தில் அது மாற்றப்படாமல் வைக்கப்பட்டது. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திலிருந்து வந்த நெறிகளை சார்ந்த இயற்கையான பிரமாணம் மாற்றப்படாமல் இருந்தது. இன்று மனித குலத்திற்கே ஒரு பெரும் தொல்லை அதுவாகத்தான் இருக்கிறது. மனித குலத்தின் மிகப்பெரிய தொல்லை இதுவரை வாழ்ந்தவர்களுக்கும் மரித்து போனவர்களுக்கும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்குமானது அந்த ஒழுக்கக்கேட்டின் விருட்சத்தில் பிணைந்திருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் ஒழுக்கக்கேட்டை குறித்து அற்புதமாக விளக்கத்தை அளித்துள்ளது. தேவனின் பரிசுத்தத்தின் பிரமாணம் வேதத்தில் ரோமர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது இப்படிப்பட்ட அசுத்தத்தை செய்கிறவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வருகிறதென்று அறிவிக்கிறது. இந்த தேவனின் பரிசுத்தம் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மூலம் நமக்கு போதிக்கப்பட்டு, மேலும் தேவன் எலியா என்கிற நாமத்தில் ஒரு தீர்க்கதரிசியை இந்நாளில் நமக்கு அனுப்பி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை தேவனுடைய பரிசுத்தத்தின் தராதரத்தை நமக்கு ஞாபகப்படுத்தினார். இது மாற்றப்பட முடியாதது. ஏனெனில் ஏதேன் தோட்டத்தில் தேவனையும் மனிதனையும் பிரித்தது இதுவே. பாவம், அசுத்தம், பாலியல் ஒழுக்கக்கேடுகள், தாறுமாறு, கலப்பின சேர்க்கை இவைகளே மனிதனை தேவனிடத்திலிருந்து ஏதேன் தோட்டத்தில் பிரித்தது. மேலும் அது ரோமர் புத்தகத்தில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமுறைகள் ஊடாக தேவன் எவ்வாறு மனித குலத்தை அழித்தார் என்பது உலக தோற்றம் முதற்கொண்டு, மேலும் மனிதன் ஒவ்வொரு தலைமுறைகளிலும் எவ்வளவு கெட்டு போனார்கள், அவர்கள் பாலியல் முறைகேட்டின் உச்சத்தை தொடும்போதெல்லாம்
அப்பொழுது தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து எல்லா அவபக்திக்கு எதிராகவும் மற்றும் எல்லா அநீதிமார்கள் சத்தியத்தை அநீதியில் பிடித்திருக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் வெளிப்பட்டது. அவர்கள் சத்தியத்தை அநீதியில் பிடித்திருந்தனர். அது என்ன குறிக்கிறது என்றால், அவர்கள் சத்தியத்தை ஒரு செய்தியாளன் மூலமாகவும் ஒரு தீர்க்கதரிசி மூலமாகவும் ஒரு பிரசங்கி மூலமாகவும் அறிந்த பின்னர் இன்னமும் அவர்கள் சென்று துன்மார்க்கமாகவும் தீமையாகவும் அநீதியாகவும் இருந்து வேண்டுமென்றே தேவனை அவர்கள் தங்கள் சிந்தனைகளிலிருந்து வெளியேற்றிவிட்டனர். இது ஒரு அழகான அதிகாரம். ஆனால் இப்பொழுது என்னால் அந்த எல்லா வேத வசனங்களையும் நியாயப்படுத்தி காட்ட முடியாது. ஆனால் இது அப்போஸ்தலன் பவுலால் நிலைநிறுத்தப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. அதை நாம் சிந்திக்கும் போது அது மிகவும் அருமையாகவும் அழகாகவும் இருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் அறியாமையுள்ள ஜனங்கள் அல்ல. இவர்கள் நல்லது எது கெட்டது எது என்று அறியாத ஜனங்கள் அல்ல. இவர்கள் நல்லது எது கெட்டது எது என்று அறிந்த ஜனங்கள். மேலும் எல்லா வழிகளிலும் தேவன் இவர்களுக்கு இயற்கை மூலமாகவும் சிருஷ்டிப்பின் மூலமாகவும் பறவைகள், மிருகங்கள், கடல்கள், ஆகாயங்கள், நட்சத்திரங்கள், நிலவு, சூரியன் மூலமாகவும் தம்மை வெளிப்படுத்தினார். இவைகள் மூலம் சிலர் எழுத அல்லது படிக்க தெரியாதவர்களாய் இருந்தாலும் தேவன் ஒருவர் உண்டு என்றும் மேலும் அவர் ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் என்றும் அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அப்படி என்றால் இன்று அதிகபட்சம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வேதாகமம் இருக்கிறது. இந்த சந்ததியை குறித்து என்ன? இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்தோடு உண்மையில் இடைபட வேண்டும் என்றால் நேரம் போதாது. ஆனால் அவர்கள் சத்தியத்தை அறிந்த பின்னர் அந்த சத்தியத்தை கீழே தள்ளி அவர்கள் சொந்த வழியே போக விரும்புகிறார்கள். வேதம் கூறுகிறது, மேலும் கர்த்தர் அவர்களுக்கு சௌகரியமாக இல்லாத காரியங்களை செய்வதற்கு சீர்கெட்ட சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண் ஆணோடு சேர்ந்து பெண் பெண்ணோடு அவலட்சணமானதை நடப்பித்து மனிதன் மிருகத்தை போன்று நடத்தை உள்ளவர்களாகி முழுவதும் தங்களுக்குள்ளே அதை வெளிப்படுத்தி, மேலும் நாம் அதை இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது அது தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறதை அது காண்பிக்கிறது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய இருதயத்தில் இருக்கும் துன்மார்க்கம் இதுவரை உலகத்தில் வாழ்ந்த எல்லா சந்ததிகளையும் சேர்த்து பாவத்திலும் மற்றும் பாலியல் ஒழுக்கக்கேட்டிலும் நாம் அவர்களை மிஞ்சிவிட்டோம். இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அவைகள் நோவாவின் நாட்கள் மற்றும் சோதோம் குமராவின் நாட்கள், இவ்விரண்டையும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிற நாட்கள். இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கும் துன்மார்க்கம் அது 6000 வருடங்களுக்கு பின்னர் மலை போல் குவிக்கப்பட்டிருக்கிறது. அசுத்தமும் அநீதியும் முதிர்ச்சி அடைந்து பரிபூரணமடைந்து அது வானத்தை எட்டி இருக்கிறதை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள். இது தேவனுடைய நாசியிலே துர்நாற்றமாயிருக்கிறது. மேலும் தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை பிடித்து வைத்திருக்க மாட்டார். அது பலிபீடத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான் தேவனுடைய கோபத்தை பிடித்து வைத்திருக்கிறது. ஆனால் அவருடைய இரத்தம் அங்கிருந்தாலும் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து ஏற்கனவே வெளிப்பட்டு விட்டது என்பதை நீங்கள் அறிய நான் விரும்புகிறேன். அந்த மகத்தான தீர்க்கதரிசி எலியா அவருடைய ஊழியத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கல்லை ஆகாயத்தில் வீசி கூறினார், நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு என்று. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சுழல் காற்று அங்கே வந்து மரங்களின் உச்சிகளில் ஊதி தள்ளி மேலும் மலையின் பாறைகளை வெட்டி எடுத்தது. அது சுழல் காற்று. அப்படியே அது கடந்து சென்று அலாஸ்காவிற்கு சென்று கிட்டத்தட்ட அலாஸ்காவையே மூழ்கடித்தது. அந்த பூமி அதிர்ச்சி உலகம் முழுவதும் சென்றது. அது தேவன் இந்த சந்ததியோடு என்ன செய்ய போகிறார் என்பதற்கு மனித குலத்திற்கு ஒரு அடையாளமாகவும் ஒரு எச்சரிப்பாகவும் இருக்கிறது. 600 கோடி மக்கள் உள்ள இந்த உலகம் தேவன் இறங்கி வந்தபோது அவர் ஆபிரகாமோடு பேசி அவர் கூறினார்,
நீ இந்த சோதோம் குமராவில் 10 நீதிமான்களை கண்டுபிடித்தால் அந்த 10 நீதிமான்கள் நிமித்தம் இந்த பட்டணத்தை காப்பேன் என்றார். ஓ பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த உலகம் 600 அல்லது 800 கோடி மக்கள் உள்ளனர். தேவன் ஒருவேளை அந்த எண்ணிக்கையை அந்த பட்டணங்களில் கண்டுபிடிக்கவில்லை என்றால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு வானங்களை எட்டியிருக்கிற இந்த பாவங்களோடு அவர் ஒரு பட்டணத்தில் இறங்கி 10 பேரை கண்டுபிடிப்பார் என்று நான் சந்தேகிக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கும் லட்சக்கணக்கான பட்டணங்களில் அவர் ஒவ்வொரு பட்டணத்திலும் 10 பேரை கண்டுபிடிப்பாரா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். இவ்வுலகத்தின் பாவங்கள் கொடுமையாய் இருக்கிறது. மேலும் கிறிஸ்தவர்களாயிருக்கிற நீங்கள் தெருக்களில் நடந்து போகும்போது நீங்கள் பார்க்கிறதும் கேட்கிறதும் மற்றும் ஜனங்களின் நிலைமையை கவனித்து அதை குறித்து நீங்கள் சௌகரியமாக இருப்பீர்கள் என்றால் அது மிக மோசமாய் இருக்கிறது. நீங்கள் அவர்களோடு சேர முடிந்து சௌகரியமாக இருக்க முடியும் என்றால் உங்களுடைய ரட்சிப்பிலே ஏதோ தவறு இருக்கிறது. நிச்சயம் தவறு. இவ்வுலகத்தின் பாவங்கள் நம்முடைய ஆத்துமாக்களை அது சோர்வடைய செய்ய வேண்டும். சோதோமில் நீதிமான் லோத்துவின் ஆத்துமாவை அது சோர்வடைய செய்தது போல அது ஒரு பொய்யான காரியமாக இருக்கக்கூடாது நண்பனே. அது மனித குலத்தின் துன்மார்க்கத்திற்கு எதிரான ஒரு அழுகையும் பெருமூச்சும் வேதனையும் வெறுப்பும் மற்றும் கசப்புமாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய பாடல்களும் அவர்களுடைய உடைகளும் அவர்களுடைய வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் அவர்களுடைய பெருமையும் தற்பெருமைகளும் அவைகள் நம்முடைய ஆத்துமாக்களை கலங்கச் செய்ய வேண்டும். அது அப்படி நடக்கும்போது நாம் சோதோமை விட்டு வெளியேறுகிறோம் என்பதை காட்டுகிறது. அது தேவனுடைய தூதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. ஆம், அது நாம் இந்த இடத்தை விட்டு சென்று இந்த உலகத்தோடு சேர்ந்து எரிய போவதில்லை என்பதை காட்டுகிறது. அது நம்முடைய இருதயங்களை எவ்வாறாக உற்சாகப்படுத்த வேண்டும் பிள்ளைகளே. ஆனால் நீங்கள் சௌகரியமாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்துமாக்கள் இந்த காலை வேளையிலே கலங்கப்படுவதாக. இது ஒரு பயங்கரமான நேரம். நாம் ஒரு தாறுமாறாக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியில் ஜீவிக்கிறோம். எல்லாம் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிற ஒரு காலத்திலும் ஒரு நாளிலும் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்கள் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள், பிள்ளைகள், மேலும் இயற்கையே தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மரங்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் மீன்களையும் கலப்பினம் செய்கிறார்கள். இது சாத்தானுடைய திட்டமும் ஆதியிலிருந்து அவனுடைய நோக்கமாய் இருந்தது. அவன் தன்னுடைய இனக்கலப்பின் திட்டத்தை ஆரம்பித்த போது அது தேவனை கோபப்படுத்தியது. மேலும் அவர் ஏதேன் தோட்டத்தில் அந்த ஒரு இனக்கலப்பிற்காக நியாய தீர்ப்பை இறங்க பண்ணினார். மிருகமானது தன்னுடைய வித்தை மனித இனத்தோடு இனக்கலப்பிடம் செய்தபோது அது தேவனை கோபப்படுத்தியது. மேலும் அவர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய ஆத்துமாவில் உள்ள கோபத்தை உங்களால் கற்பனை பண்ண முடியுமா? அவர் கீழே நோக்கி பார்க்கும்போது உலகத்தில் உள்ள எல்லாம் தாறுமாறாக்கப்பட்டு மற்றும் இனக்கலப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இனி ஒன்றும் இயற்கையாக இல்லை. கிறிஸ்தவர்கள் பூமியில் நடக்கும்போது, செய்திகளை கேட்கும்போது, ஜனங்களை தெருக்களில் பார்க்கும்போது எல்லாம் இனக்கலப்படமடைந்து தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் உங்களால் சௌகரியமாக இருக்க முடியுமா? இல்லை பிரியமான பிள்ளைகளே, சௌகரியமாக இருக்க முடியாது. ஆம் நண்பனே, கொடூரமான இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசின் ஆவிகள், தாறுமாற ஆவிகள், பாலியல் நெறிகேட்டின் ஆவிகள், தேவனுடைய வார்த்தையை தாறுமாறாக்குகிற ஆவி, கிறிஸ்தவ ஜனங்களை தாறுமாறாக்கி கொண்டு சபைகளை தாறுமாறாக்குகிற ஆவியும் இங்கே இருக்கிறது. ஒன்றும் மீதியாய் விடப்படவில்லை. ஒரு கைப்பிடி நிறைந்த ஜனங்களை தவிர நீங்கள் எங்கே நீங்கள் சென்று பார்த்தாலும் அங்கே ஒரு தாறுமாறாக்கப்பட்ட சபையை கண்டுகொள்வீர்கள். தாறுமாறாக்கப்பட்ட பிரசங்கிகளை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். நாம் இந்த பூமியின் மீது பார்க்கிற இந்த காரியங்கள் எல்லாம் மல்கியா 4 புறக்கணித்ததின் காரணமாக சர்வ வல்லமையுள்ள தேவனின் நியாய தீர்ப்புகளாக இருக்கிறது. நீங்கள் தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் மற்றும் காணொலிகளிலும் மற்றும் சுவிசேஷ களத்தில் கேட்கிற எல்லா தாறுமாறுகளும் சோதோமியர்கள் தேவனுடைய வார்த்தையை கையாண்டு கொண்டு
பெண் புணர்ச்சிக்காரர்கள் பிரசங்க பீடத்திற்கு பின்பாக வந்து ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவனின் சாபங்களாக இருக்கின்றன என்று கூறுகிறது. தேவன் அவர்களுக்கு அனுப்பிய சத்தியத்தை அவர்கள் ஒருபோதும் பாராட்டாததின் நிமித்தம் அவர்களை தேவன் சீர்கெட்ட சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எலியா தீர்க்கதரிசியாகிய வில்லியம் பிரென்னாம் தேவனுடைய ஊழியக்காரனும் மற்றும் தீர்க்கதரிசியும் கடைசி மற்றும் 7வது சபை காலத்தின் தூதனாக இந்த உலகத்தில் அவர் வந்து இந்த உலகத்தை அவர் 7 முறை சுற்றி வந்து மேலும் தேவன் மனிதர்கள் மத்தியில் ஜீவிக்கிறார் என்பதை நிரூபிக்க அவர் தெய்வீக சுகமளித்தலின் வரத்தை பெற்றுக்கொண்டார். தேவன் அவருக்கு அந்த தெய்வீக சுகமளித்தலின் வரத்தை அனுப்பினார். அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருந்த ஜனங்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே என்று வேதம் சொல்லுகிறது. நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. ஒரு பிரசங்கி பிரசங்க பீடத்திற்கு வரும்போது அவன் ஒரு நியாயாதிபதி ஸ்தானத்தில் இருக்கிறான். அந்த வார்த்தை நியாயாதிபதி அல்லது ஒரு பிரசங்கி பிரசங்க பீடத்திற்கு பின்பாக வருகிறதை குறித்து சொல்லுகிறது. ஆகையால் வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாராயிருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலம் இன்றைக்கு இந்த உலகத்திற்கு ஒரு பரிசுத்தத்தின் செய்தியை அனுப்பினார். தீர்க்கதரிசியை 1 முறை அல்லது 2 முறை செவி கொடுத்து மேலும் தேவனுடைய வல்லமை செயல்பட்டதை கண்ட இந்த ஜனங்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை என்றால், இந்த செய்தியில் உட்கார்ந்து கொண்டு மேலும் ஒளிநாடாக்களின் புஸ்தகங்களையும் பெற்றுக்கொண்டும் இந்த பரிசுத்தத்தின் செய்தியை உள்ளும் புறமும் அறிந்து பின்னர் இதை தாண்டி சென்று தொலைக்காட்சி பெட்டிக்கும் விளையாட்டு களத்திற்கும் மறுபடியும் சென்று அக்கறை இல்லாமல் வாழ்ந்து வாலிப மக்கள் வேசித்தனத்திலும் விபச்சாரத்திலும் ஓடி சென்று ஆண்கள் விபச்சாரத்தை செய்தும் பெண்கள் விபச்சாரத்தை செய்தும் இருக்கிற நம்மை குறித்தென்ன? இந்த மணி வேளையின் செய்தியின் கீழ் உட்கார்ந்த பிறகு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். ஆமேன். வேத வசனம் கூறுகிறது, நீங்கள் சத்தியத்தை அறியாமல் இருந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று. நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தில் நுகத்துக்குட்படாமல் இருக்க நீங்கள் சத்தியத்தை அறியாமல் இருப்பது நலமாயிருக்கும். நன்மை செய்ய அறிந்திருந்தும் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருந்தால் அநேக அடிகளால் அடிக்கப்படுவான். ஆமேன். வில்லியம் பிரென்னாமின் செய்தியின் பக்கங்களை ஆராய்ந்து ஒளிநாடாக்களுக்கு செவி கொடுத்து வேதத்தை அறிந்து மேலும் இந்த பரிசுத்தத்தின் செய்தியை அறிந்த பின்னர் இந்த செய்தியை புறக்கணித்து அதை தாறுமாறாக்கி அதை திருத்தி மாற்றுகிற இந்த செய்தியை பின்பற்றுகிறவர்கள் மேல் பெரிய நியாய தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. மேலும் பிரசங்கிகளும் அந்த செய்தியை மாற்றி அதே காரியத்தை மனிதர்கள் செய்யும்படி போதிக்கிறார்கள். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த கோணத்திலிருந்து நீங்கள் அதை பார்த்தால் அது குறுகி செல்லுகிறது. தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி, செய்தி செய்தி, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவார்கள். எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பிரவேசிப்பான். இந்த செய்தியை பின்பற்றுகிற எல்லாரும் மனவாட்டி அல்ல. இந்த செய்தியை பின்பற்றுகிற ஒரு கலப்பினமான ஒரு கூட்ட மக்கள் இருக்கின்றனர். மேலும் இன்றைக்கு பிரசங்கிகள் மற்றும் இந்த செய்தியை பின்பற்றுகிற ஜனங்களின் ஒரு மிக பெரிய வஞ்சனை என்னவென்றால், அவர்கள் இந்த செய்தியை பின்பற்றுகிறதான ஒரு கூட்ட கலப்பின மக்களை மனவாட்டி என்று குறிப்பிடுகின்றனர். மனவாட்டி அந்த ஒரு கூட்ட கலப்பின மக்களின் கூட்டத்தில் இருக்கிறாள் என்பது உண்மைதான். மேலும் அவள் தேவனுடைய பரிசுத்தத்தின் செய்தியை கடைபிடிப்பாள். அவள் ஒவ்வொரு எழுத்தையும் கடைபிடிப்பாள். ஆண், பெண், மிருகம் மற்றும் இயற்கையும் கூட சேர்ந்து எல்லா காரியங்களும் தாறுமாறாக்கப்பட்ட சோதோம் கொமராவின் நாட்களில் வந்த ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். மேலும் இந்த சந்ததி அக்கினியால் கொளுத்தப்படுவதற்கு தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிறபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சங்கீதம்
111:10 நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் போது நீங்கள் சரியானதை செய்வீர்கள், மேலும் நீங்கள் அவரை கனப்படுத்துவீர்கள். அது அவர் நம்மை சித்திரவதை செய்வார் என்ற பயம் அல்ல. நீங்கள் நித்திய ஜீவனின் மதிப்பை பார்க்கும்போது நீங்கள் அவரை கனப்படுத்தி அவருக்கு மரியாதை செலுத்தி அவர் கல்வாரியில் செய்ததை வணங்கி உனக்கும் எனக்கும் அவர் செய்த எல்லா பலிகளையும் போற்றுவீர்கள். அதனால தான் நான் உங்களை இங்கே ஒரு பெரிய தடியை கொண்டு அடிப்பதில்லை. சில நேரங்களில் அல்லது பல வருடங்களுக்கும் இவ்வகையான உடை உடுத்தலில் பரிசுத்தத்தை குறித்து நான் பிரசங்கிப்பதில்லை. ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்க முயற்சிப்பதெல்லாம் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை. நீங்கள் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை பார்ப்பீர்கள் என்றால் இந்த பரிசுத்தத்தின் காரியங்கள் எல்லாம் அதன் ஸ்தானத்தில் விழும். நாம் இங்கே ஏதோ ஒன்றை பெற்றிருக்கிறோம் பிரியமானவர்களே. அது ஜீவனை நேசிக்கிற மக்களாகிய நாம் இருக்கிறோம். நித்திய ஜீவனும் அதன் முக்கியத்துவமும் நமக்கு பல வருடங்களாக பிரசங்கிக்கப்படுகிறது. மேலும் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படலாம், எப்படி ஒரு போதகராயிருக்கிற நீர் இந்த நூற்றுக்கணக்கான மக்களை சரியாக ஜீவிக்கவும் சரியாக நடந்து கொள்ளவும் சரியாக செய்யவும், மேலும் அவர்கள் இங்கே எல்லா மாதத்திலும் சனிக்கிழமையிலும் மற்றும் ஞாயிறன்று உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் நீங்கள் அவர்களை பெற்றிருக்கிறீர்கள், அவ்வாறே நீங்கள் அவர்களை மீண்டும் அழைத்தால் அவர்கள் மீண்டும் வருகின்றனர் என்று நீங்கள் சொல்லலாம். ஓ பிரியமான பிள்ளைகளே, என் பிரியமானவர்களே, என்னுடைய மார்பில் இருக்கிற நித்திய ஜீவன் மேலுள்ள அன்பு, அதை தேவனுடைய ஜனங்களுக்கு பிரசங்கித்தேன். அவர்கள் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அந்த நித்திய ஜீவனின் தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்தத்தின் தராதரம் தானாக அது தன்னை பார்த்து கொள்ளும். மேலும் நீங்கள் ஜீவனை நேசிக்கவில்லை என்றால் நீங்கள் வெளியே சென்று ஒரு நாயை போல் ஜீவிப்பீர்கள். நீங்கள் ஜீவனை நேசித்து அதை மெச்சிக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் ஒரு பாலியல் தாறுமாறிலும் ஜீவிக்க நினைப்பீர்கள். அது நீங்கள் ஜீவனின் வார்த்தைகளை கேட்கவில்லை என்பதை காண்பிக்கிறது. கிறிஸ்து உங்களுக்கு கல்வாரியில் செய்ததை நீங்கள் மெச்சிக்கொள்ளவில்லை என்பதை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அசட்டை பண்ணுவது ஒரு மோசமான காரியமாகும். மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவர்கள் இரக்கம் பெறாமல் 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறார்கள். எபிரேயர் 10:28-29 நீங்கள் கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறீர்கள். அது ஒரு பயங்கரமான காரியம் நண்பனே. உலகம் முழுவதிலும் இந்த செய்தியை பின்பற்றுகிற ஜனங்கள் அவர்கள் புலி வாலை பிடித்திருக்கின்றனர். அவர்களுக்கு எது சரி என்றும் எது தவறென்றும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் காலங்களினால் அதன் அலைகளினால் ஆவிக்குரிய அலைகளினால் சோதோமில் அவிழ்த்து விடப்பட்ட ஆவிகளால் பிசாசனுடைய வல்லமையுள்ள அபிஷேகத்தினால் இந்த ஆவிகள் செய்தி விசுவாசிகளுக்கு விரோதமாக தோன்றும்போது அவர்கள் அந்த செய்தி விசுவாசிகள் அந்த வகையான ஆவிகளை லகுவாக மேற்கொள்ளும்படியான வழியை தெரிந்து கொள்ளுகிறார்கள். இந்த தாறுமாறுகளுக்கு எதிராக நிற்க அதற்குண்டான கிரயத்தை செலுத்த அவர்களுக்கு விருப்பமில்லை. பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கு ஒரு கிரயத்தை செலுத்த அவர்களுக்கு விருப்பமில்லை. வலியை தாக்குப்பிடிக்க அவர்களுக்கு விருப்பமில்லை. ஆனால் அவர்களுக்கு நித்திய ஜீவன் மட்டும் வேண்டும். மேலும் பிரசங்கிகள் அந்த கோழைத்தனமான செயலின் கீழே வந்துவிட்டனர். விசுவாசிகள் அந்த கோழைத்தனமான செய்கையின் கீழே வந்துவிட்டனர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு அனுப்பப்பட்ட இந்த வில்லியம் பிரென்னாமின் பரிசுத்தத்தின் செய்தி அவர் இந்த சோதோம் கொமராவின் கன்னிகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறது. முற்றிலும் தாறுமாறானவர்கள் உள்ள இந்த முழு உலகத்திற்கு எதிராகவும் பொல்லாங்கிலும் பெருமையிலும் மற்றும் சுயத்தினால் நிலைநாட்டப்பட்டதும் பாவத்தால் சபிக்கப்பட்ட ஜனங்களுக்கு எதிராகவும் நிற்க ஒரு கைப்பிடி அளவு ஜனங்கள் இந்த பரிசுத்தத்தின் செய்தியை பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள். அது ஒரு மகத்தான சவாலாக உள்ளது. அந்த சவால் மிக பெரியது. ஆனால் தேவன் நமக்கு முன்பு ஒரு மனிதனை அனுப்பினார். தனி ஒரு மனிதனாக அவர் முழு உலகமாகிய சோதோம் கொமராவை எதிர்த்தார். முழு உலகத்தையும் அதனுடைய தாறுமாறுகளையும் எதிர்த்தார். அவர் எல்லா விஞ்ஞானிகளையும் எதிர்த்தார். அவர் எல்லா பிரசங்கிகளையும் எதிர்த்தார். அவர் எல்லா சபைகளையும் எதிர்த்தார். அவர் வேதத்தை வாசித்தும் பரிசுத்தத்தின் செய்தியை கொண்டு வந்து ஆண்களையும் பெண்களையும் தனி ஒரே மனிதனாக எதிர்த்தார். அதுதான் வீரம்.
நாம் ஏன் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை பின்பற்றக்கூடாது? நாம் ஏன் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை பின்பற்றக்கூடாது? அவ்வகையான அபிஷேகம் பெற்ற போதகர்களின் செய்தியின் கீழ் நாம் ஏன் வரக்கூடாது? நாம் ஒளிநாடாக்களிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கை பெற்றிருக்க வேண்டும். நாம் செய்தியிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கை பெற்றிருக்க வேண்டும். அந்த செல்வாக்கு எல்லா ஆண்கள் மேலும், எல்லா பெண்கள் மேலும், எல்லா பையன்கள் மேலும் மற்றும் எல்லா சிறு பெண்கள் மேலும் நாம் பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு விதமான ஆவியை கொண்டு அதை செய்தார். கழுகின் அபிஷேகமாகிய அந்த ஆவியை கொண்டு அவர் அதை செய்தார். வெற்றி பெறுவதற்கான தேவனுடைய வல்லமைதான் அது. ஒவ்வொரு காலத்திலும் வெற்றி பெற்று மேற்கொள்ள தேவன் அனுப்பின ஒரு வல்லமை உண்டு. இந்த மணி வேளையிலும் மேற்கொள்ளத்தக்கதான ஆவி அது கழுகின் அபிஷேகமாய் இருக்கிறது. நீங்கள் அந்த ஆவியின் அபிஷேகத்திற்கு கீழாக வர வேண்டும். ஏன் இந்த பரிசுத்தத்தின் செய்தி மாறாததாய் இருக்கிறது? பிரசங்கியே, எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இதை நினைப்பூட்டும் என்று நீங்கள் சொல்வீர்களானால், ஓ பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தத்தின் செய்தி மாறாததாய் இருக்கிறது. ஏனென்றால் இது திருத்தப்பட முடியாத தேவனுடைய நெறியான பிரமாணமாய் இருக்கிறது. இது கடைசி காலத்தில் இருக்கும் மனவாட்டியை இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பார்க்க ஆயத்தப்படுத்துவதற்கு. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் இந்த சோதோமின் காலத்தில், இந்த தாறுமாறின் காலத்தில், இந்த துன்மார்க்கத்தின் காலத்தில், இந்த வன்முறையின் காலத்தில், இந்த அச்சத்தின் காலத்தில், இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த மனுஷகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். நீ ஒரு சோதோமியனாக இருந்தால் நீ அந்த மனுஷகுமாரனின் வெளிப்படுத்துதலை பார்க்க முடியாது. நீ ஒரு தாறுமாறானவராயிருந்து மேலும் நீ ஒரு ஜீவியம், அப்படி ஒரு ஜீவியம் ஜீவித்து நீ ஒரு தாறுமாறான பிரசங்கியாய், தாறுமாறான செய்தி பின்பற்றுகிறவனாய், தாறுமாறான சீஷனாய், தாறுமாறான மனிதனாய், தாறுமாறான பெண்ணாய் அந்த ஆவியின் கீழும் மற்றும் சோதோம் குமராவின் அபிஷேகத்தின் கீழும் இருப்பாயானால் அந்த மனுஷகுமாரனின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வது முற்றிலும் கூடாத காரியமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று யோவான் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. மேலும் கர்த்தர் பரிசுத்தத்தின் செய்தியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கும் அந்த பரிசுத்தத்தின் செய்தியை விசுவாசிக்கிறவர்களுக்கும், மேலும் அந்த செய்திக்காக போராடுவதற்கு தங்களுடைய இருதயத்தில் தீர்மானிக்கிறவர்களுக்கே அவர் தன்னை மனுஷகுமாரனாக வெளிப்படுத்துவார். நான் சொன்னது போல நீங்கள் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்கு முற்றிலும் பரிபூர்ணமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைகளே. மேலும் நீங்கள் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்வதற்கு முற்றிலும் குற்றமில்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்பதல்ல பிரியமானவர்களே. ஆனால் தேவன் மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் பார்க்கிறார். உங்களுடைய நோக்கம் என்னவென்பதை அவர் பார்க்கிறார். உங்களுடைய நோக்கமானது, நான் அந்த பரிசுத்தத்தின் செய்தியை ஏற்றுக்கொண்டேன், கர்த்தாவே ஒவ்வொரு எழுத்தின் தராதரத்தையும் கடைபிடிக்க எனக்கு கிருபை தாரும் என்பதாகும். ஓ என் நண்பனே, என் பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் அதை செய்யும் போது அந்த நிமிஷத்தில் மேலும் நீ அதை குறித்து மிகவும் நேர்மையாக இருப்பாய் என்றால் கர்த்தர் அந்த நேரத்திலே உனக்கு அந்த மனுஷகுமாரனின் வெளிப்பாட்டை கொடுப்பார். இன்னும் அநேக குறைகள் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை அநேக சோதோமின் காரியங்கள் உங்களுடைய ஜீவியத்தில் தொங்கிக் கொண்டிருக்கலாம். ஆகவே நீங்கள் என்னை தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் குற்றமற்றவர்களாயும் அல்லது பரிபூர்ணமாயும் மாற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, அவருடைய செய்திக்கு ஒப்பு கொடுத்து, தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து, மேலும் நீ இயேசுவை போல் வந்து என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லும் இடத்திற்கு வர வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் சித்தத்தை ஒப்படையுங்கள் பிள்ளைகளே. ஆனாலும் உங்கள் மேல் அநேக காரியங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் அதை வெறுப்பீர்கள். உங்களுக்கு அது அங்கே வேண்டாம். ஆனால் நீங்கள் மனுஷகுமாரனின் வெளிப்பாட்டினாலே மறுபடியும் பிறந்திருப்பீர்கள். அதுதான் சரியான காரியமாய் இருக்கிறது.
இந்த சுவிசேஷத்தை அது சரியாக பிரித்து காட்டுகிற காரியம் அதுதான். ஆனால் அந்த பரிசுத்தத்தின் செய்தியை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லாத ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் காதேஸ் பர்னேயா இடம் நெருங்கி வரும்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை போல் இருக்கிறார்கள். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்த சவாலை அவர்கள் பார்த்தபோது அவருடைய கோழையான வழி என்னவென்றால், எங்களால் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்பதாக இருந்தது. நான் சொல்லுகிறேன், அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் போதிய அளவு திராணியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நம்மால் போதிய அளவு பலன் உண்டு என்று. ஏனென்றால் அது நம்முடைய பலத்தில் அல்ல, அவருடைய பலத்தினால்தான். அவருக்கு தேவையானதெல்லாம் ஒரு திறந்த இருதயமும் திறந்த மனமும், மேலும் அவருக்கு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட திறந்த ஆத்துமாக்களும் தான் தேவை. அதில் இருக்கும் ஒவ்வொரு புள்ளியையும் நிறைவேற்ற அவர் உங்களுக்கு கிருபை தருவார். எந்த விதத்திலும் நாம் நம்முடைய நீதியின் மேல் சார்ந்திருப்பதில்லை, ஆனால் அவருடைய நீதி, மேலும் கிறிஸ்துவே நம்முடைய நீதியாயிருக்கிறார். இன்றைக்கு சோதோம் கொமராவின் காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பிரசங்கிகள் யாரென்றால் சகோதரன் பிரென்ஹாமால் வரையறுக்கப்பட்டவர்கள். அவர்கள் செலுத்த வேண்டிய அந்த கிரயத்தை அறிந்திருந்தார். நான் பிரசங்கிப்பதை இங்கே ஒரு நிமிடம் நிறுத்தி உங்களுக்கு அதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்வீர்களானால் அதற்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டும் பிள்ளைகளே. சோதோம் கொமராவின் எல்லா தாறுமாறுகளையும் எதிர்த்து நிற்கவும் மற்றும் உங்களை தாறுமாறாக்கி கொள்ளாமல் இருக்கவும், சோதோம் கொமராவின் ஆவிகளுக்கு கீழாக வராமல் இருக்கவும், மேலும் சோதோம் கொமராவின் ஆவிகளால் அபிஷேகிக்கப்படாமல் இருக்கவும் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் பலவீனர்களாகி விழுந்தால் மீண்டும் எழுந்து பிரகாசியுங்கள். நோவாவின் நாட்களிலிருந்தும் சோதோம் கொமராவின் நாட்களிலிருந்தும் அவிழ்த்து விடப்பட்ட இக்காலத்தின் சோதோம் கொமராவின் தாறுமாறுகள் மற்றும் துன்மார்க்க ஆவிகள் அபிஷேகத்திற்கு கீழாக வருகிற எதையும் நீங்கள் உங்கள் ஜீவனிலிருந்து அதை வெளியேற்ற முயற்சிக்காமல், ஆனால் அதற்கு பதிலாக அதனுடன் ஒத்துப்போனால் நீங்கள் சுத்திகரிப்புக்காக உபத்திரவ காலத்துக்குள்ளாக போவீர்கள். உபத்திரவ காலம் பரிசுத்தவான்களின் சுத்திகரிப்பாய் இருக்கிறது பிள்ளைகளே. நான் சொல்லுகிறேன், இப்பொழுதே கிரயத்தை செலுத்துங்கள். இந்த செய்தியை பின்பற்றுகிறவர்களில் அநேகர் உபத்திரவ காலத்துக்குள்ளாக போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கிரயத்தை செலுத்த அவர்கள் மனம் முடிவு செய்யவில்லை. பிரசங்கிகளுடைய சிந்தனைகளில் சோதோமில் இருக்கும் எதிரியின் வல்லமையை எதிர்த்து நிற்க திராணி இல்லை. ஜனங்களின் ஜீவியத்திலிருந்தும் மற்றும் அவர்களுடைய சபைகளிலிருந்தும் சோதோம் கொமராவை கண்டித்து பரிசுத்தத்திற்கும் மற்றும் நீதிக்கும் நிற்க அந்த பிரசங்கிகளால் முடியவில்லை என்றால் அந்த பிரசங்கிமார்கள் அவர்களை உபத்திரவத்திற்குள்ளாக வழி நடத்துவார்கள். உங்களால் ஒரு நல்ல செல்வாக்கை வெளியே செலுத்த முடியாது. இப்பொழுது நான் மேற்கோள் இடட்டும். அநேக மேற்கோள் உள்ளது பிரியமான பிள்ளைகளே. இந்த மேற்கோளை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.